தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அடுத்ததா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, இப்ப ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கிற சீரியல்ல எல்லா சீரியல்லயும் பெரும்பாலும் இந்த மாதிரியான ஒரு சீன் தான் இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் கேஸ் ஹீரோ, ஹீரோயினுக்கு டைவர்ஸ் கேஸ் போய்க்கிட்டு இருக்கும். நம்ம கோர்ட்டு 6 மாசமோ, 1 வருஷமோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் குடுக்கும். அந்த டைம்ல 2 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சேர்ந்து இருக்கிற அந்த 6 மாசம், 1 வருஷத்துக்குள்ள சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த சீரியல்லயும் வந்திருக்கு. இப்ப 2 பேத்தோட டைவர்ஸ் கேஸும் கோர்ட்ல வருது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் போறாங்க. அப்ப பரமன் இவ கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா இளமதி இருந்துகிட்டு பரமனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல இருக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம இளமதி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நேரா பரம இருக்கிற வீடு, அதாவது கலாவோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா பரம என்னடான்னா, இளமதிய வீட்டுக்குள்ளாரயே விடாம வெளிய தொரத்தி விட்டுர்றாப்புல. இதுக்கப்புறம் என்ன ஒரு சின்னதா ஒரு போராட்டம் நடத்தி உள்ளார வருவாங்க. ஸோ இதுதான் அப்கமிங்ல வரப்போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.